என் பெயர் காந்திமதி. எனக்கு வயது 69. நான் கடந்த ஓராண்டாக திருமதி சுப்ரஜா அவர்களிடம் முத்ரா பயிற்சி எடுத்துக்கொண்டேன். இந்த முத்ரா பயிற்சியில் எனக்கு உடல் நலத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. நான் ஓய்வு பெற்ற பின்பு எனக்கு உடல் நலத்தில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருதய கோளாறு ஏற்பட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டேன். அதனுடைய பக்க விளைவாக சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அதற்கும் மருந்துகள் எடுத்துக்கொண்டு எல்லாவித பாதிப்புகளோட முழங்கால் வலி என்று மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தேன். இந்த முத்ரா பயிற்சி எடுக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு முதல்ல ஒரு மனதில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அதாவது நம்ம வயதான காலங்களில் மற்ற இதில் எந்த மருந்துகள் சாப்பிட்டாலும் ஏதோ ஒரு பக்க விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டு திரும்ப அதற்காகவும் மருந்துகள் சாப்பிடுங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இந்த இதில் செய்யும் பொழுது முதல்ல மனசில் ஒரு தன்னம்பிக்கை பிறந்துச்சு. நம்ம நல்லா ஆகிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துச்சு. தொடர்ந்து நாங்கள் முதல்ல பேசிக் கோர்ஸ் முடித்தேன், அப்புறம் அட்வான்ஸ் கோர்ஸ் முடித்தோம். தொடர்ந்து சேலஞ்சு கோர்ஸ் பண்ணிவிட்டு 3 முத்ரா, முதல்ல சூரிய முத்ரா, வருண முத்ரா, சக்தி முத்ரா என்று 3 முத்ராக்கள் தொடர்ந்து 21 நாட்கள் செய்து வந்தோம். இந்த இதில் எனக்கு உடம்புல நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு. முதல்ல மனசில் ஒரு தைரியம் கிடச்சிச்சு. நான் எந்த வேலையும் செஞ்சிடலாம், ஒரு வேலையை ஆரம்பித்த முதல்ல நினைக்கும் பொழுதே பயமாக இருக்கும், நம்மளால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாத, எப்படி நம்ம செய்வோங்கிற அந்த பயம் போகி எதைனாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு வெயிட்டில் ஒரு 1.5 கிலோ வெயிட் குறைஞ்சிச்சு சூரிய முத்ரா பண்ணதுக்கப்புறம். ஜீரண மண்டலம் நல்லா வேலை செஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி அடிக்கடி வாயு தொந்தரவு இந்த இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். அந்த இதுலேருந்து மீண்டு வரதுக்கு இந்த வாயு முத்ரா நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த 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 அது கொடுத்த தைரியத்தில் கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பித்தோம். உடம்புல இம்யூனிட்டி அதிகரிச்சிச்சு, நல்ல பலம் கிடச்சிச்சு. அப்புறம் நிறைய நல்ல மாற்றங்கள் உடம்புல. மெயினாக இம்யூனிட்டி அதிகரிச்சிச்சு, மனசில் தைரியம் கிடச்சிச்சு. நம்ம நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நம்மளை நல்லா கொண்டு வந்துச்சு. உடல் உள்ளுக்குள்ளேயும் உறுப்புகளில் நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு, வலிகள் குறைஞ்சிச்சு. இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இருந்ததுனால எனக்கும் தொடர்ந்து அதை விடாமல் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி மூச்சு கோளாறு, முதுகு தண்டில் ஏற்பட்டிருந்த வலிகள் இது எல்லாமே நீங்கிச்சு. அங்கங்கே ஏற்பட்டிருந்த வீக்கங்கள் குறைஞ்சிச்சு. அது போக சிறுநீரக பாதிப்புகள்லேருந்து கொஞ்சம் வெளிவந்தேன். இப்போ எந்த மருந்து மாத்திரைகளும் சாப்பிட்றதே இல்லை. ப்ரெஷருக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதே அடுத்தாப்பில் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண போகும்போது முதல்ல வாரம் ஒரு தடவை டாக்டர்கிட்ட போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மாதம் ஒரு முறை இப்போ போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்தாலே போதுன்ட்டாங்க. இப்போ சென்ற முறை போன பொழுது ஓரளவுக்கு எல்லா பாதிப்புகளும் குறைஞ்சிட்டதுனால 6 மாதம் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. அப்போ போகும்பொழுது இந்த ப்ரெஷருக்குரிய மருந்தையும் குறைப்பதற்கு கேட்டுக்கொண்டு எல்லா மருந்துகளையும் குறைச்சிடலான்னு நினச்சிட்ருக்கேன். அதுவே எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்குது எந்த இதையும் செய்கிறதுக்கு. முதல்ல ஐயோ வேலை செய்யணும்னு நினச்சாலே பயமாக இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வேலைக்காரவங்களாம் வராமல் போயிட்டாங்க. எல்லா வேலையுமே சமையல் மற்ற வெளி வேலைகள் எல்லாமே என்னால் பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு எனக்கு உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதனால் இந்த முத்ராக்கள் எல்லா விதத்துலேயும் நமக்கு உதவுது. அதில் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அது நமக்கு நல்ல விதத்தில் உடல் நலத்தில் முன்னேற்றத்தை கொடுக்குது. நன்றி.